ஹலோ, இது வந்து சண்டே. சண்டே வந்து எப்போவுமே வந்து நம்ம சிம்பிளாக எதாவது செய்யலான்னு பார்த்தோம் இல்லையா? அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து பிரியாணி செய்யலாம், சிம்பிளாக பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ப்ரான் பிரியாணி, ப்ரான் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இது வந்து சிம்பிளாக வெங்காயம், தக்காளி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரீசெண்டாக இண்டஸ் வேல்லேருந்து ட்ரை ஸ்டீல் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து ஒரு 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் வாங்கியிருந்தேன். இதில் தான் நான் பண்ண போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இண்டஸ் வேலியில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆகட்டும், கேஸ்ட் அயர்ன் ஆகட்டும் எல்லாமே. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குக்கர்ஸ்லாம் வேணால் கண்டிப்பாக நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். வாங்குற மாதிரி இருந்தால் என்னோட கூப்பன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 12% வரைக்கும் எம்ஆர்பியில் கம்மியாகும். லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்ம கனமாக இருக்கும். ட்ரை ப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் நமக்கு வந்து அடியும் பிடிக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து நார்மல் நான் வந்து சாப்பாடு அரிசியில் செய்ய போகிறேன். ப்ரெஷர் குக்கரில் குயிக்காக 20 மினிட்ஸில் இந்த ப்ரான் பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சோன்னே நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்பைசஸ்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, வெங்காயம் வந்து நல்லா பிரியாணிக்கு நீல வாக்கில் நறுக்கி போடுங்க. 2 பச்சை மிளகாய், உப்பு. இது வந்து நம்ம நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த ஆம்லெட் பேனும் நான் வாங்கியிருந்தேன். இதில் தான் வந்து கொஞ்சமாக சுஹேலுக்கு மட்டும் கொஞ்சமாக ப்ரான் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவனுக்கு ரொம்பவே ஃப்ரை பிடிக்கும் பிரியாணியில் போடுறதோட. அதனால் இந்த ஃப்ரை நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஆம்லெட் பேனில் நான் பண்ண போகிறேன். இதுவே வந்து உங்களுக்கு இதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா. கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் என்ன நான்வெஜ் செய்கிறீங்களோ அதை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சாலே பிரியாணி ஒரு 10 to 20 மினிட்ஸில் அசால்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரான் பிரியாணி. அதுவும் நம்ம நார்மல் அந்த பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா, அது ஒரு சில பேருக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும். ஆனால் நீங்கள் இந்த நார்மல் சாப்பாடு அரிசியில் செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப தண்ணியாக இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியான தயிராக வரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் வந்து வாங்கும்போது ரொம்ப தயிராக இதுவாக தானே இருக்குது. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுனா இந்த ப்ரானுக்கு வந்து ஒரு மேரினேஷன் மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸும் போட்டால் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும் போது. அதே மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். லெமனும் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்லா ஒரு 1/2 hour கிட்ட ஊறிச்சினாலே நம்மளுக்கு நம்ம செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்குறேன். இந்த கரம் மசாலா, பிரியாணி மசாலா எதுவுமே நான் சேர்க்கல. அதெல்லாம் சேர்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த பட்டை கிராம்பு அதுவே போதும் நமக்கு. அது ஸ்மெல்லும் இருக்காது. ரொம்ப பிரியாணி ஸ்மெல் வேணுறவங்க நீங்கள் அதை வேணால் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் நான் போட்டுக்கிறேன். வந்து வெங்காயம், தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு உங்கள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இறால் பிரியாணி. இந்த இறால் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் இருக்காது. அந்த இறாவோட ஸ்மெல் ரொம்ப பார்த்தீங்களா அடியே பிடிக்கல பார்த்தீங்களா. நான் இவ்வளோ நேரம் வதக்கிட்டுருக்கேன். இந்த கெட்டியான தயிர் நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வெங்காயம், தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் இறால் பிரியாணிக்கு உப்பு தூக்கலாகவும் போட்டுக்கோங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இறாலை போட்டுடலாம். கொஞ்சம் இறா மட்டும், இது ஒரு 1/2 கிலோ இறா கிட்டே இருக்கும். கொஞ்சோண்டு இறா மட்டும் சுஹேலுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அவனுக்கு ஃப்ரை மாதிரி பண்ணால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ அது 20 மினிட்ஸ் நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ண தண்ணி போட்டு அரிசியை போட்டுட்டு நம்ம ஒரு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா உதிரி சூப்பராக நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் அரிசி வந்து ஒரு 1/2 hour எப்பவுமே நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வைப்போம்ல அதே மாதிரி தான். பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் அளவாக நம்ம ஊற வச்சுக்கணும். இது எவ்வளோ நேரம் ஊறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கொதிச்சோடனே மூடிட்டு 4 விசில் இது பண்ணலாம். நான் அந்த ஆம்லெட் பேன் சொன்னேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்மளோட இது மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இறாலாம் போட்டுட்டோன்னா ஒட்டவே இல்லைங்க, சூப்பராக வந்துச்சு நம்மளோட ஃப்ரையே. இந்த ஃப்ரை மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது கொஞ்சமாக மீன் பொரிக்கணும், கொஞ்சமாக ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்லெட் பேன் தான் இது. ஆம்லெட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு மட்டும் தனியாக நம்ம ஃப்ரை பண்ணோம், பெரிய கடாயை நம்ம தூக்க தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன கடாயாக இருந்தாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷீட் அயர்னால இது வந்து உங்களுக்கு வெயிட் இருக்காது. டக்குன்னு எடுத்தோமா, வாஷ் பண்ணோமா, எண்ணெய் தடவணுமா அந்த மாதிரி இருக்கும். இந்த ப்ரான்ஸ் எல்லாமே நல்லா வந்துடும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது வெந்துடும். 10 மினிட்ஸ் கூட ஆகாது, டக்குன்னு வெந்துடும். இது வேணால் இதோட கூப்பன் கோடும் வந்து நம்ம
இந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம கூப்பன் கோடு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒட்டாமல், அதுதான் நம்மளுக்கு மெயினே, ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, அதுதான். ஸோ நீங்கள் இதில் சின்னதாக ஊத்தப்பம் கூட போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு சின்ன ஊத்தப்பம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தானே, எல்லாமே நம்மளே செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா இது பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ப்ரான் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடும். அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் இதுவானால நம்மளோட ப்ரான் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட பிரியாணியும் ப்ரான் ஃப்ரையும் தான். ஸோ இந்த ப்ரான் ஃப்ரை அவனுக்கு மட்டும்தான். ஸோ எங்களுக்கு அந்த இதுவே போதும். ஸோ இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிட்டிங்கன்னா துருவே பிடிக்காது, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பிரியாணிலேயே நல்லா விசில் இறங்கி வந்திருக்கும். ஸோ நல்லா விசில் இறங்கிடுச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த குக்கருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கீழே நம்மளுக்கு பாட்டம் வந்து நல்லா இதுவாக இருக்கும், நம்மளுக்கு அடியும் பிடிக்காது. நம்மளோட சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ குக்கர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆளாக்கு எடுக்கிறீங்கன்னா, அதாவது சாப்பாடு அரிசிக்கு ஒரு ஆளாக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 2 ஆளாக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இதே 2 ஆளாக்குன்னா 4, அது மாதிரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் 4 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டாமல் வந்துடும். ஆனால் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிளாஸ்னால் 1 கிளாஸ் அரிசினா 1.5 கிளாஸ் அளவுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரான் பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து அதை செய்யும் போதே கொஞ்சம் அந்த டேஸ்டிங்லாம் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி என் ஹஸ்பண்டும் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல்